அந்த மிஷினை எப்படி ஃபிட் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். லாக்கிங் grip, ஆட்டோ லாக்கிங் grip இது எஸ்எஸ். எனக்கு ரேட் காஸ்ட்லியாக இருக்கும், பட் வந்து ஒர்த்தபுளாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி டிப்பு யூஸ் பண்ண ஒரு டிப்பை தான் நம்ம போட்டு காட்டுறேன். த்ரெட்டு நல்லா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓப்பன் பண்ண வேண்டாம், லைட்டாக ஓப்பன் பண்ணால் மட்டும் போதும். ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா லாஸ்ட் எண்டு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இதில் ஒரு சின்ன காடி கொடுத்துருப்பாங்க. இதில் லாஸ்ட் எண்டில் வரைக்கும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாக் பண்ணால் மட்டும் போதும். ரொம்ப டைட் பண்ண வேண்டாம், ரொம்ப டைட் பண்ணால் கஷ்டமாக இருக்கும். சும்மா லைட்டாக ஒரு த்ரெட், இது உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த நீடிலில் க்ரோமெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த நீடில் ஜஸ்ட்டு இதுக்குள்ளே ஜஸ்ட்டு அப்படி போட்டால் மட்டும் போதும். போட்டு ரொம்ப திணிக்காதீங்க, டைட் கொடுக்கக்கூடாது. உள்ளே லைட்டாக டிப் பண்ணால் மட்டும் போதும். நீடில் வெளியே வந்துடும். ஓகே, இந்த கண்டிஷனில் வச்சுக்கிட்டு இதை லூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப லூஸ் பண்ண வேண்டாம், ஒரு லெவலுக்கு லூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்துக்கோங்க, இது சேக்கு இருக்கும். இதில் லைட்டாக ரொம்ப தூரம் போக வேண்டாம். இப்போ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன, கவனமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த டியூப்பு ரொம்ப தூரம் போகக்கூடாது. ரொம்ப தூரம் இந்த டியூப் நீங்கள் வச்சிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இருக்குல்ல இந்த ஹெட்டு வந்து அப் அண்ட் டவுன் ஆகும். ஓகே, இந்த அப் அண்ட் டவுன் ஆகும்போது இது போய் இதில் தட்டிச்சு அப்படின்னா இந்த இது கிராக் ஆயிரும். இந்த இது கிராக் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்பேர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், டேமேஜ் ஆயிரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டியூப்பை நல்லா இந்த பாட்டத்துக்கு கொண்டு வந்துடுங்க. இந்த பாட்டத்துக்கு கொண்டு வந்துட்டு ஜஸ்ட் மைல்டு டைட் வைங்க, ரொம்ப அழுத்தி டைட் வைக்காதீங்க, கஷ்டப்படும். திரும்ப ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படும். இப்போ இனிமேல் க்ரோமெட்டை எப்போவுமே வந்து நீடில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இதில் இன்சர்ட் பண்ணணும். இல்லை ஏற்கனவே க்ரோமெட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை நீடில் மாட்டாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல நீடிலுடைய ரெண்டு சைடையும் பிடிச்சிட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு சவுண்டு கேட்கும். திரும்ப பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான். இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது நிறைய நேரங்களில் மாட்டாமல் மறந்துடுவீங்க. இந்த கிளிப்பில் வந்து இதை மாட்டினா மட்டும்தான் நமக்கு நீடில் வந்து வைப்ரேட் ஆகாமல் இருக்கும். ஓகே, ஸோ மாட்டிட்டோம். அடுத்தது நீடிலுடைய டெப்த்து. இது வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரோக் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். ஸோ நம்ம மேக்ஸிமம் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ₹1 காயின் சைஸ், ₹1 காயின் சைஸில் செட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், டியூப் கரெக்டாக செட்டிங்கில் வச்சுருக்கிறேன் நான். ஸோ இந்த ரேஞ்சில் இருந்தால் போதுமானது. உங்களுக்கு தேவைன்னா இங்கே லைட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கூட்ட குறைக்க இங்கே லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப தூரம் போக வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு இந்த டிப்லேயே வச்சுக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். நான் ஏற்கனவே இதில் செட் பண்ணி அழகாக நீட்டாக செட் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப ரீஒர்க்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல வச்சிங்கனாலே உங்களுக்கு நீடிலோட கரெக்டான டெப்த் வந்துடும். இப்போ வந்து மிஷினை ஆன் பண்ண போகிறோம். ஜஸ்ட் பாருங்கள், ஜஸ்ட் 7ல் இருக்குது. மிஷின் நார்மலாக ஓடிக்கிட்டு இருக்கு. சப்போஸ் மிஷின் வந்து இப்போ பார்த்துக்கோங்க, நான் அதை குறைக்கிறேன். இப்போ 6ல் வச்சுருக்கிறேன். 6ல் வச்சு மிஷினை நான் ஆஃப் பண்ணிட்டேன். மிஷின் ஆஃப் ஆகிட்டு. ஓகே, இப்போ 6ல் வச்சு நீங்கள் ஆன் பண்ணுறீங்க, மிஷின் ரன் ஆகலை. ஏன் அப்படின்னா இந்த க்ரிப்பர் நமக்கு பிடிச்சிருக்கு, மிஷின் ரன் ஆகாது. மிஷின் ரன் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், மிஷின் ஆஃப் ஆகிடும். ஸோ மிஷினை ரன் பண்ண விடணும். அந்த 6ல் உங்களுக்கு வேணும் மிஷினை ரன் பண்ண விடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மிஷின் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இந்த மிஷினுடைய இது. ஷேடிங் அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து 6.5 வரைக்கும் வச்சுக்கலாம். 6.5 வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ வந்து லைனிங் போடுறீங்க அப்படின்னா 7 வச்சுக்கோங்க. லைனிங் போடுறதுக்கு இது போதுமானது. இதுவே பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் தான் இது ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த 7லேயே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். 7 வச்சுக்கோங்க. நீடில் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். மிஷினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இதில் இல்லை. முக்கியமாக வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல அப்பப்போ
வேஸ்லின் போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வேஸ்லின் எப்படி போடுறதுன்னு இப்போ நான் சொல்லி காட்டுறேன், நான் செய்து காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ஒரு சின்னதாக ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. ஒரு குச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் வேஸ்லின் நிறையவே எடுத்துக்கோங்க. ரைட், இப்போ மிஷினை ஆன் பண்ணுங்கள். மிஷின் ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இருக்கும்போது லைட்டாக பாருங்கள், எல்லாம் அப்படி போட்டாலே போதுமானது. இந்த சைடில் லைட்டாக மிஷினுடைய சவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சவுண்டு நல்லாவே ரெடியூஸ் ஆகிருக்கும். இந்த சவுண்டு நல்லாவே என்ன செஞ்சுருக்கோம், ரெடியூஸ் ஆகிருக்கும். ரொம்ப ஓவராக போட வேண்டாம், நான் உங்களுக்கு போட்டு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு போடுறேன். நாய்ஸ் பாருங்கள் குறைஞ்சிருச்சா? முதல்ல என்ன நாய்ஸ் இருந்துச்சு, இப்போ என்ன நாய்ஸ் இருக்குது பாருங்கள். ரொம்ப இது வந்து இந்த குச்சி வந்து மெட்டல் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம், உட்டு யூஸ் பண்ணுங்கள். தீக்குச்சி இருந்தாலே போதுமானது. தீக்குச்சி வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். பாருங்கள் நாய்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராகிட்டு பாருங்கள். ரொம்ப போட்டிங்கன்னா குழு குழுன்னு ஆயிரும், ரொம்ப போட வேண்டாம். ஸ்மூத்தாக இருக்கா? ரன்னிங் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடணும், எக்ஸஸாக இருக்கக்கூடிய இந்த வேஸ்லினை ஃபுல்லாகவே என்ன செஞ்சிடணும், நீட்டாக க்ளீன் பண்ணிடணும். ரொம்ப முக்கியம். மெயினாக வந்து நீட்டில் வச்சுட்டு என்றைக்கும் பண்ணக்கூடாது. நான் உங்களுக்காக ப்ராக்டிஸ்க்காக பண்ணி காட்டினேன். நீட்டில் எப்போவுமே எடுத்துருங்க. மிஷின் கவர் போடாமல் மிஷினை யூஸ் பண்ணாதீங்க, எப்போவுமே நமக்கு நல்லா இருக்காது. மிஷினை எப்போவுமே பக்குவமாக பத்திரமாக பாதுகாத்துக்கிறது உங்களுடைய கையில் இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு மிஷின் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இங்கு படாமல் பார்த்துக்கோங்க, மிஷினில் ரொம்ப முக்கியமானது. இங்கு பட்டுச்சுன்னா மிஷின் வந்து நாசமாக ஆரம்பிச்சிடும். அதனால் இங்கு படாமல் பார்த்துக்கோங்க. ஆன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், அதாவது நம்ம நீடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணாதனால இந்த சவுண்டு உங்களுக்கு இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதுதான் சவுண்டில் பாருங்கள், இதோடைய வைப்ரேஷன் தான் கேட்போம், மற்றபடி சவுண்ட் இருக்காது. இந்த இடத்துல கை வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து வைங்க, கை பற்றாமல். மிஷினை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்போவுமே நீட்டாக தொடச்சி க்ளீனாக வச்சுக்கோங்க. கையில் எப்போவுமே வேஸ்லின் இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க, வேஸ்லின் வச்சுட்டு தொடாதீங்க. சார்ஜ் போடுறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடும். 100% வந்துருச்சுன்னா சார்ஜரை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. சரியா? ரொம்ப நேரம் போட்டு வைக்காதீங்க, மிஷின் ஹீட் ஆகுது, அந்த பேட்டரியானது ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா? 100% சார்ஜ் ஏறிட்டு அப்படின்னா 5 மணி நேரம் உங்களுக்கு பேக்கப் இருக்கும். ஸோ 5 மணி நேரம் இந்த மிஷின் வந்து சூப்பராக ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ 5 மணி நேரம் கழித்து ஒரு 60% வந்துருச்சு, உங்களுக்கு 20% வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுங்கள். சும்மா ஒரு 10% இருக்கும்போது, அதாவது 90% 80% இருக்கும்போது சார்ஜ் பண்ணாதீங்க. கொஞ்சம் நல்லா சார்ஜ் ட்ரைன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சார்ஜ் போடுங்க. அப்புறம் வந்து பேட்டரியோட லைஃப் நமக்கு நல்லாயிருக்கும். ஓகே, தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள்.